Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம பிளாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து சர்க்குலர் பிளாசோ ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மெத்தட்லயே தான் நம்ம கிளாத் அதிகமாக இல்லாமல் நம்ம கிட்ட இருக்க கம்மியான கிளாத்ல கட் பண்ண போறோம் அப்படின்றத காமிக்க போறேன். இதுக்கு நான் 1.2 மீட்டர், அதாவது 1.5 மீட்டரை விட கம்மியா இருக்க கிளாத்தை 8 இயர் பேபிக்கு ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ எடுத்திருந்த ஃபுல் கிளாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சுக்கிறேன். ரெண்டு கார்னரே இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டா மடிச்சதை வந்து அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி கிராஸ்ல மடிக்கிறேன். 4 ஃபோல்ட் ஆயிடும். இந்த மாதிரி கிராஸ்ல மடிச்சு போட்டா கிளாத் வந்து 4 ஃபோல்ட்ல இருக்கும். மேல வந்து ஷார்ப்பா இருக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்ல, கீழே வந்து அகலமா வரும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ல நீங்க மடிச்சு போட்டுக்கோங்க கிளாத்தை. ஸோ உங்ககிட்ட எந்த அளவு கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு மடிச்சு போட்டா கீழே வந்து 2 லேயர் தான் வரும். 4 லேயர் வராது, கிளாத் கம்மியா இருக்கும். ஸோ அங்க வந்து நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இப்போ மார்க் பண்ணணும். இப்போ வந்து 28 இன்ச்சு, அது கூட வந்து நம்ம 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ 28 இன்ச்சு கரெக்டாக அதே ஹிப் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம பிளாசோ பேண்ட் எலாஸ்டிக் வைக்கும்போது அந்த இடத்துல லூஸ் வரணும் இல்லையா, ஸோ 32 வச்சு அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச்சு வரும். ஸோ 8 இன்ச்சு கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் விடுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எந்த இடத்துல 9 இன்ச்சு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல 9 இன்ச் வருது, ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கரெக்டான ஹிப் சைஸ் வந்து 28 இன்ச்சு. இப்போ கிராச் ஏரியா மார்க் பண்ணுறதுக்கு 28 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 இன்ச்சு. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணி 8 இன்ச்சா எடுத்து கிராச் லென்த் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து கிராச் லென்த் மார்க் பண்ணிட்டேன். இப்போ கிராச் லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்வ் கொடுக்கணும்ல, அதுக்கு நான் அந்த கார்னர்ல இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்றேன். ஸோ இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணி தான் பாக்ஸ் பண்ணி இந்த கர்வ் கொடுக்கணும். இப்போ மார்க் பண்ணலையா, அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டு அந்த பாக்ஸ் மாதிரி பண்ணி சின்னதா கர்வ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன் நம்ம ஹிப் மார்க் பண்ண இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா, அங்க இருந்து நம்ம இப்போ பேண்டோட ஹைட் மார்க் பண்ண போறோம். ஸோ என்னோட பேண்டோட ஹைட் வந்து 30 இன்ச்சு. லைன் போட்டிருக்கேன் இல்லையா ஹிப் மார்க் பண்ண இடத்துல, அங்க இருந்து 30 இன்ச்சு மார்க் பண்றேன். ஸோ இங்க வச்சு எனக்கு 30 இன்ச்சு கீழே எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இங்க 30 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம மேலேயும் இன்ச்சு டேப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டே போயிட்டு கீழே அப்படியே ஃபுல்லா அந்த சர்க்குலர் ஷேப்க்கு 30 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல இந்த 30 இன்ச்சு கரெக்டா வருதோ அந்த இடம் ஃபுல்லா அப்படியே ரவுண்டா மார்க் பண்ணிடுங்க. அந்த ஃபுல் கிளாத்லயும் மார்க் பண்ணதை அப்படியே நான் ஜாயின் பண்றேன். ஸோ அந்த சர்க்குலர் ஷேப்ல வரும். இது வரைக்கும் நம்ம வந்து சர்க்குலர் பேண்டோட மார்க்கிங் தான். இதுல வந்து நீங்க கிளாத் அதிகமா இருந்ததுன்னா அப்படியே ஜாயின் பண்ணி சர்க்குலர் பேண்ட் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். எனக்கு கிளாத் கம்மியா இருக்க போக நான் இந்த இடத்துல ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுவேன். இப்போ ஹிப் கிராச் ஏரியா ஹைட் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு கிளாத் ரொம்ப கம்மியா இருக்கு, சர்க்குலர் பிளாசோ கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிராச் ஏரியா மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சைடு எனக்கு கிடைக்கும் இல்லையா அந்த கிளாத்தை தான் நான் இங்க கீழே வந்து 2 பீஸ் கம்மியா இருக்குல்ல அந்த இடத்துல ஜாயின் பண்ணுவேன். ஸோ இப்போ ஹிப் கிராச் ஏரியா லென்த் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பிளாசோ பேண்டோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் சர்க்குலர் பேண்ட் இல்லாம நம்ம பாதிலேயே அங்க ஸ்ட்ரெயிட் கட் போட்டனால இது வந்து பாக்குறதுக்கு சர்க்குலர் மாதிரி இருக்கும், ஆனா ஃபிளார் வந்து அவ்வளவா இருக்காது, கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஜாயின் கொடுக்கணும் இல்லையா, ஸோ சைட்ல இருந்து நான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அந்த பீஸை வந்து இந்த மாதிரி கரெக்டா பீஸ்க்கு மேல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல வைக்கிறேன். மேல வச்சுட்டு கீழே எல்லாம் கரெக்டா கிளாத் பத்துதான் பாத்துக்கோங்க. ஸோ பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாத்தா தான் வைக்கணும். எனக்கு வந்து நான் அந்த சைட்ல கட் பண்ண கிளாத் வந்து இந்த இடத்துல கரெக்டா வந்தது. அந்த கார்னர் கிட்ட மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ அதுக்கு இன்னொரு சின்ன பீஸ் எடுத்து அந்த இடத்துல நான் ஜாயின் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் எடுத்து கரெக்டா அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி அதுக்கு மேல இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மேல வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ செட் பண்ணிட்டு கீழே எல்லாம் கரெக்டா அந்த ஜாயின் பண்ண போற கிளாத்ல எக்ஸ்ட்ரா துணி இருந்தா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பேண்ட் வந்து கிராஸ் கட் போட்டனால எலாஸ்டிக் தனியா நான் கிளாத் வைக்கல. ஸோ இப்போ தனியா மார்க் பண்ணணும். ஸோ நம்ம ஹிப்பு கிளாத் எவ்வளவு இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு வருது. ஸோ அது 4 ஃபோல்டா இருக்கனால டோட்டலா 40 இன்ச்சு வரும். ஸோ 40 இன்ச்சு லென்த் இருக்க கிளாத் எடுத்துக்கோங்க. இதோட அகலம் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ நான் 1/2 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கிறனால 3 இன்ச்சு அகலமே போதும். இப்போ இந்த பிளாசோ பேண்டோட பேண்ட் பார்ட் அதுக்கப்புறம் எலாஸ்டிக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ கட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டிச் பண்றது பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜாயின் கொடுக்கணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேண்ட் ஸ்டிச் பண்ற வேலை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் கொடுக்க வேண்டிய கிளாத்தை வந்து கரெக்டா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஜாயின் கொடுக்கறதுக்கு வச்சோமோ அந்த மாதிரி கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய பீஸ் இந்த இடத்துல வரும், இந்த குட்டி பீஸ் வந்து இதுக்கு பக்கத்துல வர மாதிரி வச்சுட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இங்க கீழே வந்து ஜாயின் பண்ண போற பீஸ் எனக்கு 2 இருக்கனால ஃபர்ஸ்ட் அந்த குட்டி பீஸையும் இந்த பெரிய பீஸையும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடுறேன். பீஸ் 2 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி பீஸ்லயும் ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி மேல மேல வச்சு கரெக்டா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த குட்டி பீஸை இதுக்கு மேல இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரண்ட்ல திருப்பிக்கிறேன். ஃப்ரண்ட்ல திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண கிளாத் ஒரே இடத்துல வச்சு அப்படியே ஓரத்துல படிமான தையல் போட்டுக்கிறேன். கிளாத் வந்து ஃபுல் கிளாத்தா எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கிளாத் வந்து அந்த பேண்டோட கால் பகுதியில ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் எக்ஸ்ட்ரா கிளாத். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் கரெக்டா இந்த மாதிரி வரணும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ எந்த மாதிரி வரணுமோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் இப்போ பேக் சைடு அப்படியே இந்த கிளாத்தை ஜாயின் பண்ண போற கிளாத்தை பேக் சைடு திருப்பிக்கோங்க. 2 கிளாத்தையும் அப்படியே வச்சுட்டு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த பேண்ட் கிளாத்தோட அந்த எக்ஸ்ட்ரா பீஸை ஸ்டிச் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பினதுக்கு அப்புறம் இப்போ நல்லா அந்த கிளாத் படிஞ்சு இருக்கிறதுக்காக ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத் ஒரே சைடு வச்சுக்கிட்டு அப்படியே ஓரத்துல படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் படிமான தையல் போட்டேன். இப்போ பாருங்க ஜாயின் பண்ண டிஃபரன்ஸ் தெரியாம அப்படியே ஒட்டி இருக்கு 2 கிளாத்தும். ஸோ ஒரு கால் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு காலம் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நான் 2 கிளாத்தோட இந்த கால் பகுதியிலையும் ஜாயின் கொடுத்துட்டேன். பேண்ட் கிளாத்தோட 2 கால் பகுதியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிராச் ஏரியா ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸை வந்து கரெக்டான சைடு போட்டுக்கோங்க. அதுக்கு மேல கால் பீஸை வந்து திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கிராச் ஏரியா கர்வ் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 2 கிளாத்தையும் இந்த மாதிரி ஈக்குவலா பிடிச்சிட்டு அப்படியே 1/2 இன்ச்சுக்கு டபுள் தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டபுள் தையல் போட்டு ஒரு சைடு கிராச் ஏரியா ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடு கிராச் ஏரியாவும் ஜாயின் பண்ணணும். நான் ஆனா இப்போ ஜாயின் பண்ணல. இது வந்து எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு சைடு கிராச் ஏரியா ஜாயின் பண்றேன். எலாஸ்டிக் வைக்க போற அந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி லென்த்தா எடுத்துக்கிட்டேன். பேண்டோட கால் கிளாத் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். ஸோ இந்த சைடு கிராச் ஏரியா ஜாயின் பண்ணாம இருக்கும் இல்லையா, ஸோ அங்க இருந்து நம்ம இந்த எலாஸ்டிக் பீஸை ஜாயின் பண்ணணும். பேக் சைடு வந்து எலாஸ்டிக் ஜாயின் பண்ண போறோம். அந்த கிளாத் எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து பேக் சைடு வச்சு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிருக்கும். இப்போ ஜாயின் பண்ண இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு அப்படியே மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பேக் சைடு ஜாயின் பண்ண இந்த கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல பிசுறு மடிச்சுட்டு 1 இன்ச்சுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி மடிச்சு அப்படியே ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடணும். இது ஃப்ரண்ட் சைடு திருப்பி ஸ்டிச் பண்றேன். இப்போ நானு இந்த மாதிரி ஃபுல்லா மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக் வந்து உள்ள போற மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த 1/2 இன்ச் எலாஸ்டிக் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா 21 இன்ச் எடுத்திருக்கேன். 21 இன்ச் எப்படி எடுத்திருக்கேன்னா உங்களோட வேஸ்ட் எவ்வளவோ அதை விட ஒரு 3-4 இன்ச் கம்மியா எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் எலாஸ்டிக்னால இது வந்து கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். 4 இன்ச் வரைக்கும் கம்மியா எடுத்தாலே கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்காக நான் 21 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த எலாஸ்டிக் வந்து பின்ல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன் உள்ள. இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் உள்ள விட்டதுக்கு அப்புறம் இப்போ ஓரத்துல இருக்க எலாஸ்டிக்கை நல்லா இந்த மாதிரி உள்ள தள்ளி ஓரத்துல எலாஸ்டிக்கையும் துணியையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2-3 தையல் போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் அந்த பின்ல இருந்து எலாஸ்டிக்கை வெளியில எடுத்துட்டு அந்த எலாஸ்டிக் ஓரத்துல வச்சு அப்படியே அந்த கிளாத்தையும் எலாஸ்டிக்கும் ஒன்னா வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிட்டேன். நல்லா இழுத்து விட்டா அந்த எலாஸ்டிக்கோட சுருக்கம் இருக்கும் இல்லையா, கிளாத் சுருக்கம், அதெல்லாம் எல்லா இடத்துலயும் ஈக்குவலா வரும். இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு கிராச் ஏரியா நம்ம ஜாயின் பண்ணல இல்லையா, ஸோ எலாஸ்டிக் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணணும். கிராச் ஏரியாவோட 2 கிளாத்தையும் ஒன்னா பிடிச்சு அப்படியே 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் தையல் போட்டுட்டேன். இப்போ 2 கிராச் ஏரியாவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. 2 காலம் இப்போ தனித்தனியா வந்து சென்டர் பீஸ் வந்து இந்த மாதிரி பிடிச்சி பண்ணா கிராச் ஏரியா சென்டர்ல வந்துடும். பிளாசோ பேண்டோட 2 கால் பகுதியும் தனித்தனியா இருக்கும். சைடு ஜாயின் பண்ணும். சைடு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கால் பகுதியில கீழே பிசுறு இருக்கு. ஸோ அதை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ கால் பகுதியோட ஓரத்துல இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 கால்லையும் மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ மடிச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கால் பகுதியோட ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ம் ஒன்னா வச்சுக்கோங்க. ஒன்னா வச்சு ஒரு 1 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டபுள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பேண்டோட கால் பகுதியில. அவ்வளவுதான், பிளாசோ பேண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பிளாசோ பேண்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு நம்ம கம்மியா இருக்க கிளாத்தையும் அழகான ஒரு பிளாசோ பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரெஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.